ஏழை என்று இல்லாத ஜாதி யாராலே உண்டானது? சில கோழை கும்பல் தான் வாழ வேண்டி பேதங்கள் கொண்டாடுது. கோமகன் பூமகள் கேவலம் மீனவன் என ஏன் காதலித்தான்? பூமியில் யாவரும் ஓரினம் தான் எனும் நீதியை ஆதரித்தாள். நீதியை ஆதரித்தாள். அன்புடையவர்களே, அற்புதமானவர்களே, இந்த சிந்தனையோடு பாருங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து சொன்ன பாருங்க, முதல் வரியிலே சொன்னார் பாருங்க, ஏழை என்று இல்லாத ஜாதி யாராலே உண்டானது? சில கோழை கும்பல் தான் வாழ வேண்டி பேதங்கள் கொண்டாடுது. கேவலம் மீனவனா என்னையே ஒரு கோமகன் உடைய பூமகள் காதலிச்சா? இந்த பூமியில் யாவரும் ஓரினம் தான் எனும் நீதியை ஆதரித்தாள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்னன்னா, அந்த ஒரு பாருங்க, அந்த திருமணம் நடக்கிறதுல கூட ஒரு ஏழை பணக்காரன் இல்லாமல், ஜாதியம் இல்லாமல் ஒரு நீதியை போதிக்கிறான்னு சொல்லி ஒரு அற்புதமான விளக்கம் அது. அது வந்து திரு வாலிசார் எழுதின பாட்டு, மீனவன் நண்பன் படம். அவர் பாருங்க, திரு எம்ஜிஆருடைய படங்களில் எதை பார்த்தாலும் ஏழை ஏழைன்னு தான் வரும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், ஏழை வரும். அப்படியே பாருங்க, ஏழை படும் பாடு அதில் எழுந்து நிற்குது வீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததை எடுக்கணும், அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம் போட்டு பிடிக்கணும். இந்த ஏழை 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 சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம், வாருங்கள் தோழர்களே. அங்கே பாருங்க, அங்கே ஏழை. ஏன் சொல்கிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர், ஏழை எளியவர், ஏழை எளியவர், இதைத்தான் அவருடைய படங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் முதன்மையாக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், அரசியலாகட்டும் அரசு ஆகட்டும் ஏழை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏழைன்னு வராதவங்க வாயில், என்ன ஊழல்னு ஒழிப்பேன்னு வராதவங்க வாயில், லஞ்சத்தை ஒழிக்க போகிறோன்னு வராது. ஏன்னா அவங்களே அப்படி தானே இருக்கிறாங்க. பாருங்கள், எம்ஜிஆர் அவர்கள் இதை ஏன் அதை கொண்டு வரேன்னா, சமீப காலமாக நான் ஈகையை பற்றியும் அவர் கொடைத்தன்மையை பற்றியும் பேசிட்டு வரோம். அந்த வகையில் ஒரு 2-3 விஷயம் எனக்கு தோணுச்சு. பாருங்கள், மலேசியா நாட்டில் தைபிங்னு ஒரு நகரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 10 மலை பெரிய முருகன் பிரம்மாண்டமான கோவில் இருக்காங்க. பச்சை மலை முருகன், பச்சையம்மனுடைய பிரம்மாண்டமான கோவில், சக்தியம்மன் கோவில் இருக்குதாங்க. அதை போலவே இந்த தைபிங்கிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு பனை தோட்டத்தில் ஒரு பெரிய ஓம் ஸ்ரீ ஐயனார் கோவில், ஒரு பிரம்மாண்டமான கோவில் சமீபத்தில் கட்டிருக்காங்க. அது குறித்து நான் படித்தேன். அதில் பாருங்கள், என்ன பெரிய வியப்புன்னா, 72 அடியில் ஐயனார் சிலை வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரியமான ஒரு அம்மா இங்கேருந்து பிழைக்க போனவங்க ஒரு சின்ன ஐயனார் சிலையை வச்சு தான் வழிபடுறாங்க. நாளடைவில் பெருசாகிடுச்சு. பெருசான உடனே பாருங்கள், இன்றைக்கி பல ஏக்கர் மதிப்பில், பல ஏக்கர் பரப்பில் அந்த ஐயனார் கோவில் எழுப்பியிருக்கிறாங்க. அதே சிலை உள்ள கருவறையில் அதே சிலை வச்சு தான் வணங்குறாங்க. ஆனால் வெளியே வந்து பிரம்மாண்டமான ஐயனார் சிலை பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நாகதேவி சிலை, விநாயகர் சிலை எல்லாம் வச்சுருக்கிறாங்க. பெரிய வியப்பு என்ன தெரியுமா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுனா அந்த மாடுகளை வந்து பிடிக்கிற வீரர்கள் பாருங்கள், அது மாதிரி சிலையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதன் நடுவில் எம்ஜிஆருக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. இதை சொல்கிறது தான் சொன்னேன். பாருங்கள், மலேசிய நாட்டில் ஒரு ஐயனார் சிலை, வீரம் மிகுந்த ஒரு தெய்வம் அது. அங்கே வழிபாடு பண்ணுற இடத்துல எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க. இதை நான் படித்த உடனே என்ன சொல்கிறது, எங்கள் மலேசிய நாட்டில். அப்போ நாம் சொல்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு முழு மனிதனாக கூடிய தகுதி உடைய ஒரு ஈகை குணம் உடைய ஒரு எம்ஜிஆரை நாம் பேசுகிறத என்ன தப்பு இருக்குது? நான் அதை தான் சொல்ல வரேன். அதை நாம் நினைக்கணும். முன்னோர்கள் போன வழி மரபை நாம் மறக்கக்கூடாது. அதனால தான் நாம் வந்து மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு எம்ஜிஆருடைய பாட்டிலே வரும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர் கொடை குணம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், திரு NT ராமாராவ் ஐயா அவர் வந்து தன்னுடைய வழிகாட்டியாக எம்ஜிஆரை சொல்லுவார், என்னுடைய சகோதரர்னு சொல்லுவார். அதை போலவே எம்ஜிஆரும் அவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார். உங்களுக்கு அது நல்லா தெரியும். திரு எம்ஜிஆர் அவர்கள் CM ஆன பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்து சந்திக்கிறார் எம்ஜிஆரை. சந்திக்கிற போது, நான் இது மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் உங்களை மாதிரி, நான் வந்து தெலுங்கு ராஜ்யம்னு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் தான் சொல்கிறார், தெலுங்கு ராஜ்யம் வைக்காதீங்க, தெலுங்கு தேசம்னு வைக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சில பேர்லாம் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க பாசம் நட்பும் கொண்டவங்க. 1970க்கு முன்னால் 70ல் உலகம் சுற்று வாலிபன் வந்து அவர் வெளிநாடுகளுக்கு, ஹாங்காங்கு, ஜப்பானுக்கெல்லாம் போக போகிறாரு, எக்ஸ்போக்கு போக போகிறாரு.
அந்த சமயத்தில் வீட்டில் வந்து மஞ்சுளா, திரு மஞ்சுளா, லதா, சந்திரகலா இவங்கெல்லாம் இப்போ புறப்பட தயாராக இருக்கிறாங்களாம். அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கே என்டி ராமாராவ் வந்தாராம். வந்து வழி அனுப்புகிறாராம் எம்ஜிஆரை. அதாவது அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு அதை உலகம் சுற்று வாலிபனுடைய சிறப்பு பொம்மையில் எழுதியிருந்தார் எம்ஜிஆர் அந்த கட்டுரையை. அதை சொல்கிறார், எனக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது, எந்த ஒரு 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 நட்பும் அதிகமாக கிடையாது, இருந்தாலும் என்னை ஒரு சகோதரர் மாதிரி பாவிச்சார், நானும் அவர் சகோதரர் மாதிரி பாவித்து என்னை வாழ்த்தி வழி அனுப்ப வந்தார். அப்படி வழி அனுப்ப வரும்போது என்னுடைய அந்த 3 பெண்களையும் அவரிடம் நான் ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். சந்திரகலா ஏற்கனவே கூட நடிச்சிருந்ததால் அது வந்து சிறப்பாக தெரியும், ஆனால் இவங்க 2 பேரும் தெரியாது, அப்படி நான் வாங்க சொன்னேன்னு சொல்லி அதை ஒரு வியாகித்து, அதாவது இப்படி ஒரு சிறப்பாக என்னை வந்து அவர் வழி அனுப்பினாரேன்னு சொல்லி அவர் நன்றி சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்டவர் என்டி ராமாராவ். அவர் தெரியும் உங்களுக்கு, என் வழிகாட்டின்னு சொன்னவர். அவர் சொன்னார் ஒரு இடத்துல, ஒரு ஞாபகம் வருது எனக்கு, இந்த ஏழைன்னு சொன்ன உடனே ஒரு ஏவிஎம்மோ ஐ திங்க் விஜயவாணி தெரியல, எப்போது ஒரு நண்பர் சொன்னது தான் அது. அவர் பாருங்கள், ஒரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குது. முதல்ல என்டிஆருடைய படப்பிடிப்பு, அதை தாண்டி தான் எம்ஜிஆருடைய படப்பிடிப்பு தளத்துக்கு போனோம். அந்த தளத்துக்கு போகும்போது தினமும் அந்த வழியாக போகும்போது தினமும் என்ன பண்ணுவாராம், அண்ணான்னு வணக்கம் சொல்லுவாராம் இவர் என்டிஆர். அப்போ கூட இருக்கிறவங்க மற்ற ஊழியர்கள், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, கேட்போம், நல்லா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்களாம். சாப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். சாப்பிட்டீங்களா, ரெண்டாவது கேள்வியை என்ன பண்ணுவாராம், சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரான் எம்ஜிஆர் மற்றவங்களாம் பார்த்துட்டு. இவருக்கு ஒரு ஆச்சரியமா, என்டிஆர் நம்ம ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ ஊழியர்கள் இருக்காங்க, தொழிலாளர் இருக்காங்க, நல்லா இருக்காங்க கேட்குறது தப்பு இல்லை, சாப்பிட்டீங்களா கேட்குறது சாப்பாடு ஒரே சரியாக போடலாம்னு நினைக்கிறாரா, அப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் அண்ணா இருங்கண்ணா, என்னண்ணா நீங்கள் நல்லா இருக்கேன்னு கேட்குறீங்க, தப்பு கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க, ஒருவேளை நான் சாப்பாடுங்க இந்த எங்களுக்கு சரியாக போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். அப்போ சொன்னாராம், அப்படி இல்லை, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது உலகப்பண்பு, அதை பொதுவாக இல்லைங்க, அவ்வாரியோ நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி எல்லாரும் கேட்கலாம், ஆனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது தனிப்பட்ட உன்னதமான தமிழ் பண்பு அப்படின்னாராம். அது சொல்கிறார் என்டிஆர். அதாவது உலக பண்புக்கும் தமிழ் பண்புக்கும் எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு விளக்கம் சொன்னார் அண்ணன் அப்படின்னு எங்கேயோ அவர் குறிப்பிட்டாருன்னு சொல்லி என் நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் என்கிட்ட. பாருங்கள், அதான் என்டிஆர். அவர் தான் அதுக்கப்புறம் அவரோட வந்து உங்களுக்கு தெரியும், தெலுங்கு கங்கை கிருஷ்ணா நதிநீர் வந்து கொண்டாந்தாருங்க, ஒரு பெரிய அதுக்கு இந்திராகாந்தி அம்மாலாம் வந்து அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு என்டிஆர் சொல்லுவார், என்னுடைய வழிகாட்டி என்னுடைய அண்ணன் அப்படின்னுவார். ஏன்னா இதுக்கு தகுதி உடையவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதை பற்றி தான் பேசுறதுக்காக சொல்கிறேன் நான். என்னென்னா, அந்த கருணை உள்ளம் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் அது வராது. அந்த கருணை உள்ளத்தை பற்றி நான் யோசிக்கிற போது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது 1976 திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகலை, தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டுருக்கிறாரு, அந்த எலெக்ஷனோட கேம்பெயினுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு ரசிகர், ரொம்ப தீவிரமான ரசிகர், விசுவாசி, எம்ஜிஆர் ரசிகர், சாதாரணமானவர், அவர் தீவிரமான விசுவாசி, தோட்டத்துக்கு வராரு எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு. அவர் அனுமதிக்கிறாங்க, பாதுகாவலர் வந்து பார்க்குறாங்க, அனுமதிக்கிறாங்க. எம்ஜிஆர் போய் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு தன் மகளுக்கு ஒரு திருமண பத்திரிகை வைக்கிறதுக்காக கொடுக்குறாரு. நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்து நீங்கள் வந்து நடத்தணும் உங்கள் கல்யாணம்னு சொல்லும்போது அந்த பத்திரிகையை வாங்கி பார்க்குறாரு எம்ஜிஆர். வாங்கி பார்த்துட்டு, இந்த தேதியில் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் வர முடியாது, அதனால் நான் என்ன செய்கிறேன், வேறு யாரும் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், நல்லபடியாக போயிட்டு வாங்க, திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. வந்தார் பாருங்கள் விசுவாசி, தீவிரமான விசுவாசி, ரொம்ப மனம் வருத்தப்படுறாரு. நேராக போகிறாரு. என்னடா உயிராக நினச்சேன் எம்ஜிஆர், அவர் நான் நினச்சேன் அவர் வந்து யாரோ வேற ஒருத்தர் அனுப்புன்னு சொல்கிறாருன்னு சொல்ல உடனே முதல் பத்திரிகை எம்ஜிஆர் தான் வச்சாராம். நேராக வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்தோடனே சாதாரண குடிசை வீடு தான். வீட்டுக்கு வந்தாராம், பார்த்தாராம், யாருக்குமே பத்திரிக்கை வைக்கலையா, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வைக்கலையா, தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டாருக்கு மட்டும் கொடுத்தாராம், தன்னுடைய சொந்தங்கள் மட்டும் தான் கொடுத்தாராம், மற்ற யாருக்குமே கொடுக்கலையாம். ஏன்னா அவருக்கு மனம் நொந்து போயிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அதே மாதிரி விட்டுட்டாராம். சரி பரவாயில்ல விடுங்க, எம்ஜிஆரே வரலன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரொம்ப வேதனையில் இருந்தாராம். பாருங்கள், சிரமமாக நடக்குது. அன்னைக்கு 5 மணி, அந்த திருமண நாளுடைய 5 மணி, விடியிருக்காள் 5 மணி, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் வருதான். என்னடா கார் நம்ம வீட்டுக்கு முன்னால் பார்த்தா திரு எம்ஜிஆர் அவர்கள் இறங்குறாராம். கூடவே பாதுகாவலரெல்லாம் இறங்குறாங்களாம். அந்த இறங்கின உடனே ஆச்சரியப்படுறாராம், என்னடா அது கடவுளே வந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே திரு எம்ஜிஆர் பாருங்கள், அந்த 4 பாதுகாவலரையும் கூப்பிட்றாராம். காதில் ஏதோ முணுமுணுக்கிறாராம். இந்த 4 பேரும் கிளம்புறாங்களாம். வித்தின் 1 ஹவரில் திரும்பி பாருங்கள், கடன்னு பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி கட்டப்படுது, அங்கே வந்து தோரணம் கட்டப்படுது, மேடை அமைக்கப்படுது. ஒருத்தர் வந்து ஒரு பாதுகாவலர் வந்து என்ன பண்ணுறாரு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கொண்டாந்து உணவு தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு கல்யாண வேலைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அங்கே இருந்ததா. அதுக்கு முன்னால் ஒலிபெருக்கி கிடையாது, ஒரு வரவேற்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு தோரணம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு வீடு கடன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாம் கடை அப்படியே ஆகுதான்.
பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களும் ஒரு 20, 10, 15 கிராமம் எல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு எல்லாம் வந்துட்டாங்களாம். வந்த உடனே பாருங்கள், ஊருக்கே பத்திரிக்கை வைக்கல, ஊரே வேணான்னு சொல்லிட்டு யாருமே வேணான்னு சொல்லி அவர் வந்து கல்யாணம் நடத்தும் போது எம்ஜிஆர் வந்து கடன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு வந்தவர் 8:30 மணிக்கெல்லாம் எல்லாம் நடந்து அது அவன் சொன்ன நேரத்தில் அந்த முகூர்த்தத்தை இவரே மணமேடையில் வந்து தன்னுடைய குடும்ப கல்யாணம் மாதிரி எல்லாருக்கும் முன்னிலையிலே அவ்வளோ மக்கள் முன்னிலையும் கல்யாணம் நடத்தினாராம். பார்த்தா பத்திரிகையாளர்லாம் வந்துட்டாங்களாம், எம்ஜிஆர் வந்துட்டாங்க, நல்லா கவனிங்க, சிஎம் ஆகலை, வந்துட்டாங்களாம். வந்த உடனே எம்ஜிஆர் அவர் வந்து கேட்குறாங்க பத்திரிக்காரங்க, இவ்வளோ சிறப்பாக கல்யாணம் நடத்தி வந்தீங்களே, முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னார் அவர், நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னதால் எதுவும் பண்ணாமல் இருந்தார், எப்படி உங்களுக்கு திடீர்னு வந்தீங்க, என்ன காரணம்னு கேட்ட உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், இந்த பாருங்கள், நான் என் மேலே அன்பு கொண்டவங்க, பாசம் கொண்டவங்க, நம்பிக்கை கொண்டவங்க ஏழை எளியவர்கள் தான். இந்த ஏழை எளியவராக இருக்கிற இவர் எங்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வரேன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய கடன் வாங்கியிருப்பார், ஊரெல்லாம் தோணம் கட்டியிருப்பார், போஸ்டர் அடிச்சிருப்பார், வரவேற்பு அதிகமாக வந்து பண்ணணுன்றதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பார், எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கி பெருசாக கல்யாணத்தை மிகையாக நடத்தணும்னு நினச்சிருப்பார், எல்லாருக்கும் பத்திரிகை அழைப்பு கொடுத்துருப்பாரு. இதுக்கு எவ்வளோ செலவாக யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன ஆகும், நான் வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கல்யாணம் நான் என்ன பண்ணுவேன், வருவேன், வந்து கல்யாணம் நடத்தி வச்சுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கடனை எல்லாம் யார் அடைக்கிறது, அவர் கடன்காரனை முழுகணுமா? அப்படி நான் வந்துட்டு பிறகு எவ்வளோ பரவாயில்ல, கடன் பட்டால் பரவாயில்லன்னு அவர் தவிக்கிற தவிப்பை உங்களால் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய கஷ்டத்தை யாரும் தெரியாது. அது மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்றதான் நான் வரலைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், அதனால தான் நான் வந்து இதை நடத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பத்திரிகையாளர்களும் அங்கே இருந்த எல்லா பொதுமக்களும் அழுதாங்களாம். நல்லா கவனிங்க, இதுதான் எம்ஜிஆர். ஒரு கொடைத்தன்மையில் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, அந்த பாத்திரத்தை, அந்த கொடுக்குற பாத்திரம், கொடுக்க போகிற பாத்திரம் அது எப்படிப்பட்டது, அதை எப்படி நம்ம கொண்டு வரணும், அது எப்படி கௌரவிக்கணும், இதுதான் எம்ஜிஆர். அதனால தான் மலேசிய நாட்டில் கூட ஒரு ஐயனாருடைய ஒரு கோவிலுக்குள்ளே எம்ஜிஆருடைய சிலையை வச்சுருக்காங்கன்னா சும்மா எல்லாம் நிர்மாணிக்கப்படலை. அதனால தான் சிவபிரகாசர் சொல்லுவார் நன்னெறியில், அதாவது பெரியவர் சொல்லுவார், பெரியவர் தம் நோய் போல் பிறர் நோய் கண்டு, நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறாரு, பெரியவர்கள் தம் நோய் போல் பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின், அதாவது எரியின் இழுது ஆவார் என்க, எரியின் இழுது ஆவர் என்க. அப்படின்னா இழுதுன்னா நெய், எரின்னா நெருப்பில் நெய் விட்டா எப்படி வந்து அப்படி உருகும், சொல்கிறாரு, எரியின் இழுது ஆவர் என்க தெரியாய்னா தெரிந்து, அதாவது பிரகாசமான அணிகலன்களை உடைய பெண்ணே, அவர் அது மாதிரி தான் சொல்லுவாங்க, அந்த நன்னறியில் வரும், பெண்ணே தான் சொல்லுவார் அவர் சொல்கிறார் பாருங்க, பெரியவர் தம் நோயை பிறர் நோய் போல், அதாவது தம் நோய் போல பிறர் நோயை கண்டு உள்ளம் எரியின் இழுதாவர் என்க தெரியாய் சொல்லிட்டு சொல்கிறார், மண்டு பிணி வருந்தும் பிணிவனா நோய், பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண் அப்படின்றார். என்ன தெரியுமா அர்த்தம், பிற உறுப்புகளில் நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, அதுக்கு வலி வந்துச்சுன்னா யார் அழுவுறது, கண்கள் தான் அழுவுது. ஆனால் கண்ணுக்கு என்ன பிரச்சனை, கண்ணுக்கு நோய் வந்தாலும் கண் அழுவும், அது வேற. ஆனால் கண்ணு பிற உறுப்புகளுக்கு வந்ததெல்லாம் கண் அழுவுது. அதை மாதிரி இந்த உண்மையான சான்றோர்கள், பெரியவர்கள் மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு, மற்றவங்களுடைய வறுமையை கண்டு, மற்றவங்களுக்கு ஏற்படுற இன்னலை கண்டு எப்படி வந்து ஒரு எரியும் நெருப்பில் நெய் போட்ட உடனே உருகுதோ அந்த மாதிரி உருகி செய்வாங்களாம். அந்த உருகி செய்யக்கூடிய கருணைக்கு சொந்தக்காரர் தாங்க எம்ஜிஆர். அதனால தான் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் ஒரு இடத்துல, எங்கள் விரும்பகமான சொல்லுவார், ஒரு 1000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிற காய்த்து கணிக்கிற நெல்லிக்கனி எம்ஜிஆர் அப்படின்னுவார். சொன்னார், அவர் சொன்னதை படிச்சிருக்கேன் நான், நெல்லிக்கனி சொல்லுவார். அவர் சொல்லுவார், அது மேலும் சொல்லுவார், இந்த கனி யார் மடியில் விழுமோன்னு எல்லாரும் காத்திருந்தாங்க, எல்லா அரசியல்வாதும் காத்திருந்தாங்க, அது என் மடியில் விழுந்தது. இந்த தேர்தல் நிதிக்காக பல லட்சம் தரன்னு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, அவர் முகத்தை காட்டினா 30,000 ஓட்டுகள் விழும். அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் வீதியில் இறங்கி எங்கள் கூட ஊரில் வந்தார்னா நான் காங்கிரஸை தூளாக்கி காட்டுவேன் அப்படின்னு. அப்போ ஏன்னா பெரிய 67க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படியே ஒரு கட்சி, பெரிய கட்சி, காமராஜர் இருக்கிறார். அவர் மட்டும் எங்கள் கூட வந்து தெருவில் ஊர்வலமாக வந்தார்னா நான் காங்கிரஸை தூளாக்கி காட்டுவேன்னு அங்கே சொல்கிறார் விருமாமா நாட்டில். அதான் எம்ஜிஆர். ஏன்னா
எம்ஜிஆருடைய கொடைத்தன்மையோ அவருடைய வள்ளல் தன்மையோ மட்டுமே முக்கியம் இல்லை, அவர் எல்லா பண்புகளும் பாருங்கள். ஒரு வறியவருடைய ஒரு ரசிகர் அவர் வீட்டுக்கு போய் வந்து சொன்ன வரன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும், எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்கள் எம்ஜிஆர். அதுதான் திரு எம்ஜிஆர். அதனால தான் இரவுன்னு ஒரு அதிகம் இருக்கும். இரவு அப்படின்னா யாசகம்னு பேர். இரவுன்னா நம்ம இரவு நேரம் மட்டும் இல்லை, அது யாசகம்னு ஒரு பேர் இருக்குது. அது 106வது அதிகாரம் சொல்லுவார், இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவதின் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான குறள் அது. அதாவது இன்பம் ஒருவருக்கு இரத்தல்னா யாசகம் கேட்க கூட சந்தோஷமா, யார்கிட்ட எப்படி அது துன்பமே வராமல் இருக்கிற அந்த யாசகம் அப்படின்னாரு. இந்த துன்பம் வராமல் இருக்கிற யாசகம் யாருக்கு வரும், யார்கிட்ட வரும், எம்ஜிஆர் கிட்ட தான் வரும். அதிலேயே சொல்லுவார், கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இரத்தலும் ஓர் ஏர் உடைத்து அப்படின்னுவார். அதாவது கரத்தல்னா நம்ம வஞ்சிக்காம மறைச்சி ஒழிச்சிக்காம எல்லாரும் கொடுக்க நினைக்கிறார் பாருங்க. அந்த கொடுக்குற குணம் உடையவங்க அவங்களுடைய கடனறிவார் முன்னின்று அவங்க முன்னால் நின்று, அதாவது கொடுக்கறது தான் வாழ்க்கை, கொடுக்கறது தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம்னு நினச்சி கொடுக்குறாங்களே. நல்லா கவனிங்க, கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இரத்தலும் ஓர் ஏர் உடைத்துன்றார். அவங்க முன்னால் போய் நம்ம போய் யாசகம் கேட்கறது கூட ஒரு அழகு தான் அப்படின்னுவார். இரத்தலும் ஈதலே போலும் இரத்தலே ஈதலும் போலுன்னுவார். எது நம்ம வந்து யாசகம் வாங்குறதே கொடுக்குற மாதிரியாம். கரத்தல் கனவிலும் தேராதார் மாற்று அப்படிங்கிறார், தேற்றாதார் மாட்டு அப்படின்னுவார். அதாவது ஒரு ஒழிக்காமல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கஞ்சத்தனமோ ஒரு கருவித்தனமோ கனவு கூட நினைக்காம இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட போய் இரத்தல் கூட வந்து ஈதலே போலுன்றார். அவங்க கிட்ட வாங்குறது கூட நம்ம கொடுக்கறதே போலும் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம்னா அதான் எம்ஜிஆருடைய வாழ்வியல், அந்த கொடைத்தன்மை. திரு என்டிஆர் சொன்னார் பாருங்க, என்னோட வழிகாட்டி என் அண்ணன்னு சொன்னார் பாருங்க, பேரறிஞர் அண்ணா சொன்னார் பாருங்க. அது மாதிரி ஒரு பெரிய பக்தர் சொல்லுவார், நம்முடைய உன்னை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னுவார். அதை மாதிரி இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாள் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் எம்ஜிஆர் ஈயாத நாளே கிடையாது போல தருது, ஈயாத நாளெல்லாம் நாள் கிடையாது. அவர் எல்லாம் கொடுத்து அந்த கொடுத்து சிவந்த உண்மையான சொந்தக்கார ஒரு உண்மையான ஒரு கர்ணன், உண்மையான ஒரு கொடையாளி யாருன்னு சொன்னால் அது எம்ஜிஆரை தான் குறிக்கும். ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்குமே தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஈட்டலை எல்லாம் ஏற்றலை எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவர் மக்களுக்கு, ஏழைக்கு, எளியவருக்குன்னே வச்சார். அதனால தான் நான் அந்த பாட்டை சொன்னேன், ஏழை என்று இல்லாத ஜாதி. அந்த ஏழையை பற்றியே அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஏழையும் எளியவரை பற்றியே வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்ந்தவருடைய வாழ்வியலை நாம் இன்னும் மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே போகலாம்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குகிறேன். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான இந்த தமிழ் டீனுடைய சேனலில் பண்பு சார்ந்த, நயம் சார்ந்த, உண்மை சார்ந்த, சத்தியம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிறைவுடையவர்கள், நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்குவதற்கு தான் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வேறு வழியும் இல்லை. எங்களுடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இல்லை, அறம் எங்கெல்லாம் இருக்குது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் இது பதிவிடம் தான் துடிக்கிறோம். எனவே இதயம் உள்ளவர்கள், இரக்கச்சிந்தனை உள்ளவர்கள், அந்த நிலை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.